யாழ்ப்பாணத்தில் பிரபல கோடீஸ்வர வர்த்தகரான ஐசிடி நிர்வாக இயக்குனர் தியாகி அவர்கள் மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவி வழங்கி வருவது அனைவரும் அறிந்ததே. இதுவரை பல கோடி ரூபாய் பெறுமதியான பல்வேறு வகையான உதவிகள் வறுமையில் வாழும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அண்மையில் ஒரு உதவி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் உணர்ச்சி வசப்பட்ட தியாகி நாணயத்தாள்களை கீழே போட்டு காலால் மிதித்து பணத்தினை தான் மதிப்பதில்லை என குறைப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். குறித்த செயல் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் தியாகி அவர்கள் தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பை கோரியிருந்தார். பொதுவெளியில் நாணயத்தாள்களை அவமதித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பின் உயர்மட்ட உத்தரவிற்கு அமைவாக நேற்றைய தினம் தியாகி அவர்களை யாழ் போலீஸ் நிலையம் அழைத்து விசாரணைக்குட்படுத்தியுள்ளனர். இலங்கையில் நாணயத்தாள்களை சேதப்படுத்துவதோ அவமதிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இது தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தல் அண்மையில் வெளியாகியிருந்த நிலையில் தியாகி நாணயத்தாள்களை கால்களினால் மிதித்து அவமதித்த காணொளி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தியாகி அவர்கள் வேண்டுமென்றே நாணயத்தாள்களை அவமதித்து வெளியாகிய காணொளியின் அடிப்படையில் தெளிவாக தெரிகின்றது. இதன் காரணமாக போலீஸ் விசாரணைகளை அடுத்து தியாகி கைது செய்யப்படலாம் என்று சிலர் தெரிவிக்கின்ற போதிலும் தியாகி அவர்கள் இலங்கையில் மிக செல்வாக்கான மனிதர் என்பதால் கைது செய்யப்பட சந்தர்ப்பம் இல்லை என பல சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். வறுமையில் வாழும் மக்களுக்கு தியாகியின் உதவி ஒரு வரப்பிரசாதம். அவர் கைது செய்யப்பட்டால் உதவி வழங்கும் செயற்பாடுகள் பாதிக்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான www.tamilkadir.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.